அனைவருக்கும் வணக்கம். இது கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவிகேயோட தேர்தல் அறிக்கை நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஓகே. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்த தேர்தல் அறிக்கையில் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பிளைண்டான டிவிகே சப்போர்ட்டராக பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமா செட் ஆகாதான்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய தேர்தல் புரிய வாக்காளர்களை ஈர்க்கிற ஒரு மைய கருத்தாக தான் இருக்குது. ஸோ அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி நடத்தலாம் அப்படின்றத பார்த்து தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கணுன்னா அவங்க வந்து சில இடங்கள்ல வந்து சில ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்காக நாங்க முயற்சிப்போம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கன்ஃபார்மா நாங்க இது செய்வோம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சில இடத்துல வந்து நாங்க லீகலா மூவ் பண்ணுவோம். சில இடத்துல வந்து நாங்க முயற்சி செய்வோம். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால கன்ஃபார்மா இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சிலது கற்பனைக்கே எட்டாத மாதிரிலாம் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் டைம் நம்ம டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோவோட மெயின் பாயிண்டான அந்த நீட்ட வந்து விலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கி தான் விலக்க முடியும். ஐ மீன் அத எடுக்க முடியும். பட் இங்க வந்து ஒரு போலியான வாக்குறுதியா அது மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாம எது நடைமுறைக்கு சாத்தியமோ அத எடுத்திருக்காங்க. ஃப்ரீபீஸ் கூட குடுத்துருக்காங்க. விஜய் வந்து தவிக தலைவர் விஜய் ஃப்ரீபீஸ் நெறைய குடுத்துருக்காங்க. பட் அது வந்து அ பாப்புலரா எப்படி சொல்றதுன்னா, இப்போ டிஎம்கே அவங்க வளர்த்து விட்டுட்டது. இந்த ஃப்ரீபீஸ்லாம் அவங்க வளர்த்து விட்டுட்டாங்க. ஸோ சடனா வந்து நம்ம பீப்பிள்க்கு அது ஸ்டாப் பண்ணா கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலயா? இல்ல அ வோட்டர்ஸ வந்து கவரணுன்றதுனாலயா என்னன்னு தெரியல. இங்க ஃப்ரீபீஸ் குடுத்துருக்காங்க. பட் அதிலயே என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்க்கு வந்து அ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி இருக்கு இல்லையா? இது வந்து ஃப்ரெஷ் பார்ட்டி. இதுக்கு வோட்டர்ஸ வந்து அட்ராக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் பட்ஜெட்டுக்குள்ள நடக்குமான்றதும் முக்கியம். ஸோ இவங்க முதல் முறையா போர்க்காலத்த சந்திக்கிறாங்க இல்லையா? ஸோ வெற்றி பெற்றா அது கம்ப்ளீட் பண்ண முடியுமா? குடுத்த வாக்குறுதிகள நிறைவேற்ற முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மகளிர் உரிமை தொகை அது நிறுத்தப்படுமா? ஸோ யூசுவலா வந்து நாங்களே வந்து பர்சனலா கேம்பெயின் போறச்ச லைக் கேம்பெயின் மீன்ஸ் வெளிய போய் கேம்பெயின் பண்ண மாட்டோம். பட் வீட்டுக்கு வரவங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட டிவிக்கு ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது, அ ஒரு ஆன்டி கேட்ட விஷயம் தான் இது. அ "விஜய் வந்தா மகளிர் உரிமை தொகை ஸ்டாப் ஆகுமா? அப்படின்னா நான் ஓட்டு போட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. யூசுவலா வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது பெனிஃபிஷியலா இருக்கா? இல்லையான்னுலாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பயம் வந்து பீப்பிள் கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஆன்டி என்ட்ட கேட்டது, அ இது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஒரு ஒரு நல்லது நடக்குதுன்னா, அந்த அ ஒரு ஸ்கீம்னால நல்லது நடக்குதுன்னா, அது கன்டின்யூ பண்ணுவாங்க. அதுவும் விஜய் கண்டிப்பா கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் எங்களோட லைக் அ பீப்பிள பாயிண்ட் ஆஃப் வியூவா வைக்கும்போது, மக்கள மட்டுமே முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ணும்போது, மக்களுக்கு அது உதவியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஸோ இது மக்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. ஸோ நம்ம எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. பட் இன் டெப்த்தா என்னன்னா, அது 2500 பெர் மந்த்தா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் ₹1000. பட் விஜய் வந்து அந்த 1000 வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா இப்பவும் இருக்காங்க. அண்டர் பிரிவிலேஜ்ல நெறைய பேர் அந்த ₹1000 டிபெண்ட் பண்ணியும் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் வைஃப்ஸ். பட் அதையும் வந்து டீப்பா அவங்க அனலைஸ் பண்ணி, அந்த அமௌண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து மக்கள முன்னிறுத்தும்போது, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு விஷயம் அது நல்லதா, கெட்டதான்னு சொல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மா உணவகம் வந்து ஆரம்பிச்சாங்க. எத்தன பேர் வாழ்க்கையில அது ஒரு ஒளிகாட்டியா இருந்திருக்கும்.
அ லைக் ஒரு ரூ. 10 இருந்தா ஒரு நாள ஓட்டிடலாம். சாப்பாடு செலவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேச்சுலர்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அண்டர் பிரிவிலேஜ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரேஷன் அரிசியில வந்து ரூ. 2க்கு ரேஷன் அரிசி வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லேப்டாப்லாம் எனக்கு பெனிஃபிஷியலா இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற அப்பதான். ஸோ எனக்கு வந்து நான் லேப்டாப் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் சைக்கிள் கூட வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு அது உதவியா இருக்கும்போது, அத கன்டின்யூ பண்றதுல தப்பில்ல. அன்டில் அவங்க இப்போதைக்கு எல்லாருமே வந்து அந்த ஃப்ரீபீஸ் வந்து அ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அது தேவையான பெர்சனுக்கு தேவையான நேரத்தில போய் சேருதா? இப்ப டிஎம்கே கூட குடுத்திருந்தாங்க. எப்படி குடுத்திருந்தாங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சது, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் உள்ள ஃபேமிலீஸ்க்கு மட்டும் தான் அந்த உரிமை தொகை போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க வீட்லயும் யாருக்கும் கிடைக்கல. அண்ட் எங்க ரில் ரிலேட்டிவ்ஸ்லயும் யாருக்கும் கிடைக்கல. இ இ ஈவன் நாங்க எந்த பார்ட்டியும் சாராதவங்களா இருந்தாலுமே, அது அ அண்டர் பிரிவிலேஜ்டு அந்த பீப்பிள்க்கு போய் சேர்ந்ததான்னு கேட்டா இல்ல. பட் ஹை கிளாஸ் பீப்பிள் ஸ்டில் தே ஆர் அத வாங்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னே தெரியல. அ அவங்க எப்படி ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அண்டர் பிரிவிலேஜ்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்க ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, அண்டர் பிரிவிலேஜ்ட் பீப்பிள் வந்து வாங்கல. ஆனா, ஆல்ரெடி வொர்க்கிங் பீப்பிள் அத வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அ மிடில் கிளாஸோ இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாரி பீப்பிள் ஸ்டில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கீம கொண்டு கொண்டு வர்றது மட்டும் பெருசு இல்ல. அது கொண்டு போய் சேர்க்கிறது இருக்கு இல்லையா? அதுவும் பெரிய விஷயம். அண்ட் மது ஒழிப்பு. இது வந்து ஆக்சுவலா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது. விஜய் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பூரண மதுவிலக்கு வந்து அமல்படுத்தப்படும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது பெரிய ஸ்டண்டா இருக்க போகுது. அரசியலை வந்து மாற்றும் அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஹி வாஸ் சோ பிராக்டிகல். பட் அ நாங்க வந்து லைக் பிராக்டிகலா என்ன நடைமுறை அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அ யோசிச்சிருக்காங்க. ஈவன் நானுமே திங்க் பண்ணியிருக்கேன். பூரண மதுவிலக்கு வந்து கொண்டு வரலாம். ஆனா, அதுல இருக்க பெனிஃபிட்ஸ விட பெனிஃபிட்ஸ் லைக் அ அதுல இருக்க அட்வான்டேஜ விட டிஸ்அட்வான்டேஜ் அதிகம். இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பூரண மதுவிலக்கு குடுத்தாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு பக்கத்துல என்ன பாண்டிச்சேரி இருக்கு, ஆந்திரா இருக்கு. அங்க போய் அவங்க வாங்கி அ குடிக்கணும்னு நெனச்சா அவங்க போய் குடிப்பாங்க இல்லையா? இப்ப வரைக்குமே பேச்சுலர்ஸ்லாம் வந்து பாண்டிச்சேரினா அப்டி குஷி ஆயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினா, அது கள்ளச்சந்தையில வந்து விக்கிற விஷயம் வந்து அதிகமாகும். அதேபோல அ ஹெல்த் கான்ஷியஸ்ல லைக் ஹெல்த்லயும் வந்து திடீர்னு அவங்க அ அடிக்ட்டா இருந்துட்டு, திடீர்னு அவங்க எதுவும் பண்ண முடியலன்னா, அது அவங்களுக்கு ஒரு சடன் ஹெல்த் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி, பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. அதுக்கு பதிலா, ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணணும்? லைக் கள்ளச்சாராயம் வந்து இல்லீகலா சேல் பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த பிளாக் நெட்வொர்க் அது எல்லாமே வந்து தடை போடணும். அத ஃபர்ஸ்ட்டு பேன் பண்ணணும். அத ஃபர்ஸ்ட்டு ஒழிக்கணும். அத ஒழிக்கும்போது ஆப்வியஸா இந்த கவர்ன்மெண்ட் எய்டட் லைக் கவர்ன்மெண்ட் ரன் பண்ற அந்த ஒயின் ஷாப்ல தான் போய் வாங்குவாங்க. ஸோ படிப்படியா ஷாப்ஸ்ல வந்து குறைக்கணும். மெயினா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றது இந்த பள்ளி, கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள ஒயின் ஷாப் எல்லாம் முழுமையா நீக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் முழுமையா நீக்க முடியாட்டி, அத மாத்துவோம். அந்த ஸ்கூல் ஜோன்ல இல்லாம வேற ஜோனுக்கு மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கன்சம்ப்ஷன் வந்து எப்படி படிப்படியா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது உடனே வந்து அமல்படுத்தினா, அதுல டிஸ்அட்வான்டேஜ் தான் நெறைய இருக்கு. அ ஏன்னா பீப்பிள் வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நோக்கி போகும்போது, லைக் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்ன்னும்போது, எல்லாருமே வந்து வெளியூருக்கு போயிட்டு பண்ண முடியாது. பட் சிலர் வந்து கள்ள சந்தை, கள்ள சாராயம் இதெல்லாம் வித்தாங்கன்னா, அது இன்னும் பெரிய டேஞ்சரஸ் திங்ஸா மாறிடும். ஸோ அது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு, படிப்படியா அத எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் செட் பண்ணியிருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகத்துல வந்து இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்து எதுல ஒரு பெரிய சேல்ஸ்ல எதுல பெரிய டாக்ஸ் வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்றாங்களோ இல்லையோ தெரியாது. பட் இந்த ஒயின் ஷாப்ல இருந்து நெறைய ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்றாங்க. பிகாஸ் இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் மேஜர் 1/3 ஆஃப் தி சோர்ஸ் வந்து ஒயின் ஷாப் மூலியமா தான் கலெக்ட் ஆகுது. ஸோ பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டா அந்த சோர்ஸ் ஃபுல்லாவே கள்ள மார்க்கெட்க்கு போயிடும்.
கவர்மெண்ட்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரெவென்யூவும் கம்மியாயிடும். ஸோ இதையுமே கன்சிடர் பண்ணி தான் அவங்க பூரண மதுவிலக்கு இப்ப குடுக்கல. படிப்படியா பீப்பிள்க்கு என்னென்ன தேவையோ பேசிக் அவங்க அம்யூனிட்டீஸ் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் குடுத்துட்டு, ஆப்வியஸா இது பூரணமா கம்ப்ளீட்டா முழுமையா நீக்குவாங்க. பட் இந்த 5 வருஷத்துல அது முடியுமானா, அந்த 5 வருஷத்துக்கான பேஸ்ல வந்து கண்டிப்பா அது பாதி எராடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இங்க ரெவென்யூ இன்கிரீஸ் பண்ணும்போது தான் இதோட தேவைய குறைக்கணும். அவங்கள வந்து பிசிக்கலா அவங்க அந்த அ லைக் அந்த மென்டல் இதுலருந்து வெளிய கொண்டு வரணும். அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு அவங்கள வெளிய கொண்டு வந்து பூர்ணமா குணப்படுத்தினா தான் இந்த ஃபேஸ வந்து குறைக்க முடியும். அதுவரைக்கும் நமக்கு ரெவென்யூ சோர்ஸும் தேவ. அட் த சேம் டைம் அ சைட் பை சைடா ஒவ்வொன்னா வந்து அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் ஃப்ரீபீஸ் பத்தி சொல்லணும் இல்லையா? நெறைய எம்ப்டி கேஸ் லைக் சீமானா இருக்கட்டும், இல்ல அ சாட்டையா இருக்கட்டும், இல்ல அவங்களோட பார்ட்டில இருக்க மேக்ஸிமம் என்ன சொல்றது? 100% எல்லாருமே சொல்றது, ஒரு மாதிரி புல்லியிங், ஹராஸிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. லைக் அ விமர்சனத்த தாண்டி வன்முறைய தூண்டுறாங்கன்றது தான் உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது? ஆம் எல்லாருக்குமே வந்து ஒருத்தர நம்பி வாழணும், ஒருத்தர்கிட்ட கையேந்தணும்னு யாருக்குமே எந்த எண்ணமும் இருக்காது. அதுதான் உண்ம. பட் அதையும் தாண்டி அவங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் கை குடுத்து தூக்கி விடுறாங்கன்னா, அதுதான் சொசைட்டி. ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஒருத்தங்கிட்ட இல்ல அப்டின்னும்போது, தூக்கி குடுக்குறது தான் அந்த சொசைட்டி. அதுக்காக தான் ஒரு மக்கள வந்து அ மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒருத்தன வச்சிருப்பாங்க. அவன் வந்து தன்னை ஆட்சி செய்யும்போது, அந்த மக்களுக்கிட்ட இருக்க எல்லா குறைகளும் நீக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து என்டிகே வந்து ரொம்ப மோசமா அந்த ஃப்ரீபீஸ் பத்தி மட்டும் இல்ல. ஓவராலா அவங்க டிவிகேவ ரொம்ப அடிச்சு தாக்குறாங்க. பட் அவங்க வந்த கொள்கையே மறந்துட்டாங்கன்றது தான் அ நிஜம். லைக் இது இவங்க இவங்க வந்து ஃபுல்லா நரேட்டிவ் வந்து ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுனால, அம் இன்னும் ஓட்ட அவங்க பிரிக்கிற வேல தான் ஆப்வியஸா பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்வியஸா அரியணை ஏறணும் அந்த மாதிரிலாம் கிடைக்கல் ஐ மீன் அவங்களோட எய்ம் கிடையாது. அவங்களோட கல்லாப்பெட்டிய நிரப்பணும்னு தான் இருக்கு. பட் பீப்பிள வந்து அவங்க ஹராஸ் பண்றது வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ். ஸோ விமென் வரும்போது இதே இடத்துல இந்த ஃப்ரீபீஸ் வந்து பெண்களுக்கு இல்லாம, மகளிருக்கு இல்லாம, ஆண்களுக்குன்னு குடுத்திருந்தா, இதே என்டிகேல இருந்து ஆண்கள் இந்த மாரி இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களான்னா, சப்புன்னு 4 அறைய விட்டுருப்பாங்க. அவங்க கூட்டத்துல இருக்கிறவங்களே விட்டுருப்பாங்க. ஏன்னா, இ மேல் சாவனிசம்ன்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டில இப்பவும் இருக்கு. ஸோ பெண்கள்ன்றதுனால அத அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கூட்டத்துல வந்து, ஓகே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருக்க தொண்டர்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல்ன்னு தான் சொல்லணும். இதே ஃப்ரீபீஸ் பெண்களுக்கு இல்லாம ஆண்களுக்கா இருந்தா, அங்கேயும் அந்த என்டிகே கூட்டத்திலயும் சிலர் வாங்கிட்டு இருக்காங்க. அண்டர் பிரிவிலேஜ்டா இருக்காங்க. அவங்க அந்த ஃப்ரீபீஸ அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, இதே சீமானோ, இல்ல இதே சாட்டை துரைமுருகனோ, இல்ல அதர்ஸோ மேடை ஏறி இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் வாங்குறவன்லாம் இவன், அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசியிருந்தா, அவன் தொண்டரே போட்டு சப்புன்னு அரைஞ்சு விட்டுருப்பாங்க. ஸோ பொண்ணுன்றதுனால மேபி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சு. என்ன சொல்றது? எவ்வளோ வேணா அடிக்கலான்னு சொல்லிட்டு. பட் கர்மா இஸ் ரியல். அது இப்பவே வந்து காட்டும். பார்க்கலாம். அண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ் லைக் அ டிவிக்கே சூஸ் பண்ணியிருக்க இந்த பாதை வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எஸ் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா, ஆம் அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் அத ஃபோர்சிங் அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி செய்றாங்க. அதுவும் பட்ஜெட்குள்ள நம்மளால செய்ய முடியுமா? இத இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும்? அதெல்லாமே அவங்க யோசிச்சு தான் செஞ்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆம் ஐ ரீசென்ட்லி வாட்ச்ட் சீமான்ஸ் இன்டர்வியூ. அ அவங்களோட இப்ப நீங்க சிஎம் ஆயிட்டா, நெக்ஸ்ட் 6 மந்த்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்டின்னா, அவர் சொல்றாரு, ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து சைமல்டேனியஸா நானு இத பண்ணுவேன், அத பண்ணுவேன், அத பண்ணுவேன். ஆனா எத எப்படி பண்ணணும் அப்டின்னா, அது தெரியல அவருக்கு. அவர் சிறந்த பேச்சாளர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒன்ஸ் அப்பான் எ டைம், நாட் நவ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, அ
தமிழ பேச்சாளர்ன்றவங்க தமிழ வந்து அவ்வளோ அருமையா பேசுவாங்க. காதுக்கு அப்படியே இனிமையா இருக்கும். ஆனா இவங்க பேசுறத கேட்டா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அதுவும் பெண்களா இருந்தா கடுப்பாகும். ரொம்ப இஷ்டத்துக்கு பேசுவாங்க. லைக் கேவலமா பேசுறது. அவங்கள சுத்தி 4 பொண்ணுங்க இருந்தாலும், அவர் கேவலமா அவரோட கமெண்ட்ஸ வந்து பாஸ் பண்ணுவாரு. அங்க இருக்க சிஸ்டர்ஸும் அத கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் தோணும், என்னடா நான் வந்து பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். பட் இவங்க பேசுறது, அதுவும் பொதுவெளியில ஒரு இன்டர்வியூல கூட பேசும்போது, அதுவும் பெண்கள கொச்சைப்படுத்தி பேசும்போது, இந்த மாதர் சங்கம்லாம் எங்க போதுன்னு எனக்கு தெரியல. மேபி என்னால வந்து வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ அம் டிபெண்டிங் என்னோட பேரண்ட்ஸ் தான் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அ எனக்குன்னு சொல்ல பெர்சனலா சில திங்ஸ் இருக்கு. மேபி நான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனாவோ, இல்ல மேரிடா இருந்தா மைட் பி நான் வாய்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் நானே என் பெத்தவங்க சப்போர்ட்ல இருக்கும்போது, சில விஷயத்தங்க வந்து ஓப்பனா பொது வெளியில வந்து பேச முடியாது. ஓகே. எல்லா வாக்குறுதியும் பெர்ஃபெக்ட்டா இருக்கா டிவிகேலன்னு கேட்டா, அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்குமான்னு கேட்டா, பிளான் பண்ணா நடக்கும். பட் அவங்க குடுத்திருக்க அந்த 100 பிளஸ் வாக்குறுதிகளையும் 5 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னா, ஆக்சுவலா அதுல வந்து பாதி வந்து பாதிக்கு பாதி இலவசம் இந்த ஃப்ரீபீஸ்லாம் தவிர்த்து, சிலது வந்து லீகல் ஆக்ஷன் அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அ லைக் இப்போ வந்து நீட்டா இருக்கட்டும், அத வந்து நாங்க விலக்குறதுக்கு நீட்ட வந்து விலக்குறதுக்கு நாங்க எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டையோ, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டயோ எப்படி பிரஷர் பண்ணணும், எப்படி லீகலா மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து இந்த எம்பிஸ்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அத ஆக்சுவலா பாஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்கான எல்லா லீகல் ஆக்ஷனும் எடுப்போம். சில சில ஐ மீன் ஒரு 20-30% ஆஃப் த மேனிஃபெஸ்டோ வந்து அ லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ, அத நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஊழல பத்தி சொல்ல மறந்துட்டேன். லைக் அவங்களோட பெர்ஃபெக்ட்டான பிளான் வாஸ் அ எல்லாமே வந்து ஆன்லைன்ல நம்ம குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அந்த சிட்டிசன் பிரிவிலேஜ்ட் கார்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது மூலியமா வந்து அவங்க எப்படி ஊழல வந்து குறைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு வீடியோ பார்த்தேன் சாட்டை கிட்ட இருந்து. லைக் அ எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு. நீ என்ன பண்ணுவ? நீ என்ன அப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா இப்போ ஆன்லைன்ல தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. நம்ம போயிட்டு அத அப்ளை பண்ணணும்னா, படிக்காதவங்க போய் அப்ளை பண்ணும்போது வந்து அ சம்மோன் சப்போர்ட் தே நீடட். ரியலி தே நீடட். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு இருக்கும். அண்ட் வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வெறும் அ ரேஷன் கடைக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் லைக் ஆன்லைன் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஒவ்வொரு சர்வீஸுமே வந்து ஒவ்வொரு பீப்பிளா போய் சேர்ந்து தான அவங்க வீட்டுக்கு வீடு அனுப்பி கேட்கறது தான் அவங்களோட பிளான். மேபி முகாம் நடத்தலாம். ஸோ அங்க போய் அவங்க குறைகள தீர்க்கலாம். அதுவும் ஃப்ரீயா. இப்ப நான் ஒரு ஆதார் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ₹50 நான் குடுக்கணும். அ ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனா அங்கேயும் காசு குடுக்கணும். ஆனா என் வீடு தேடி கவர்மெண்ட்ல இருந்தே வராங்கன்னும்போது, அவங்களே ஒவ்வொன்னா அவங்க டிக் பண்ணிப்பாங்க. எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. எஸ் ஆன்லைன் ஆயிடுச்சு. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமே தெரிஞ்சு அத பண்ண போறது கிடையாது. ஆனா தெரிஞ்ச பீப்பிள் அவங்களுக்காக வேலை செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது? எம்ப்ளாய்மென்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் டிவிகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் மேனிஃபெஸ்டோ பார்க்குறச்ச, எனக்கு கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னு தான் சொல்லணும். லைக் கம்ப்ளீட்லி சொல்ல முடியாது. சில ஃப்ரீபீஸ் வந்து எனக்குமே, ஓ! எல்லாமே ஃப்ரீயா குடுத்துட்டா எப்படிடா இவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்றது எனக்கும் இருக்கு. பட் பார்ப்போம். ஆ லைக் ஒரு ஒரு விஷயம் இந்த ஊழல வந்து நம்ம தடுத்தாலே பாதி பிரச்சனை வந்து ஒழியும்ன்னு சொல்லலாம். ஸோ ஊழல தடுக்கிறதுக்காக அவங்க ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் விஷன் இது வந்தா இத நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப். லைக் அவங்க நெறைய ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் வந்து அவங்களோட அ யூனோ ஸ்பீச்ல வந்து லைக் அவங்களோட கேம்பெயின்ல சொல்ற வார்த்தை விமன் சேஃப்டி பத்தி ஓவராலா எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இவங்க சொல்றது ஒவ்வொரு இதுலயும் 0 டாலரன்ஸ் லைக் அ அந்த 0 டார்க் அ இருக்கு இல்லையா? அது சொல்லியிருந்தாங்க. அண்ட் வார் ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்களோட தொகுதியில வந்து வார் ரூம் கிரியேட் பண்ணுவோம்.
ஏதாவது இஷ்யூன்னா உடனே வந்து பக்கத்துல இருக்க சரவுண்டிங்ஸ்ல இருக்க ஒவ்வொரு அ டிரைவர்ஸோ, இப்போ பூக்கடையோ இல்ல என்னென்ன இருக்கோ எல்லாருக்கும் கிட்டவே போயிட்டு அப்பவே இமிடியேட் ஹெல்ப் கிடைக்க உதவி பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜர் கேம்பெயின் பாயிண்ட்டா இருக்கு. அ ஆக்சுவலா விஜய் வந்து அ சொன்ன அந்த ஸ்கீம் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் லைக் விச் மீன்ஸ் ஓவராலா அவர் வந்து கம்யூனிகேட் பண்ற அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் அவங்களோட தொகுதிக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் அவங்க வந்து நம்மள அ ந அ அவங்களும் ஒரு பொதுமக்களா இருந்தவங்க தான இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே செஞ்சு குடுப்பேன்னு சொல்லிட்டு அருமையா சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா போய் பாருங்க. நன்றி. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ வந்து வரவேற்கிறோம். நன்றி.